Hi friends, இன்னைக்கான வீடியோ என்னன்னா 1 இல்ல 2 இல்ல மொத்தமா வந்து 15 எக்ஸ்பெரிமென்ட் அப்படினா கண்டிப்பா வந்து கிடையாது. ஆனாலும் இந்த 15 உங்களை வேற லெவல்ல இம்ப்ரஸ் பண்ண போகுது. ஏன் அப்படினா இது எல்லாமே உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் அதை செலக்ட் பண்ணி தூக்கி இருக்கேன். நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி கூட என்ன பண்றேன் அப்படினா ஃபுட் கலர் இருக்கு இல்லையா, அதுல வந்து ரெட் கலர் இருக்கு. அதை வந்து ஃபுல்லா வந்து தண்ணில வந்து மிக்ஸ் பண்றோம். வாட்டர் பாட்டில்ல சானிடைசர் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ள அடிக்கிறேன். 4 5 6 இந்த கேஸ் லைட்டர் எரிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி காமிச்சோம் அப்படினா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என் கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 முட்டை இருக்குது. முட்டை இதே ஷேப்பில் வந்துட்டு தரையில் வந்துட்டு நிற்க வைக்க முடியுமா உங்களால்? கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடியாது. நிற்க வச்சோம் அப்படின்னா எப்போதும் சாஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நைஸ் சால்ட் எடுத்து அப்படியே தரையில் போட்டு அதுக்கு மேலே முட்டையை வச்சோம் அப்படின்னா கப்புன்னு நிற்குமா. இந்த முட்டைக்கு மேலே கொஞ்சோண்டு உப்பை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு சால்ட்டை வச்சோம் அப்படின்னாலும் அதுவும் நிற்குமா. டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? நின்னுடுச்சு. அடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கேப்பில் மட்டும் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஓட்டையை போடுறேன். சானிடைசர் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து வச்சிருக்கேன். 4-5 ஸ்ப்ரே 1 2 3 4 சானிடைசர் ராக்கெட் தான் வந்து இப்போ பார்க்க போறீங்க. ரெடியாக இருக்கீங்களா? ஐயோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ட்ரிக். என்னன்னா, கீழே வந்து உட்டன் டேபிள் இருக்கு. இந்த டேபிள் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா கையை வச்சு அழுத்தி தேய்க்கிறேன். நல்லா சூடு வர அளவுக்கு வந்துட்டு தேய்க்கிறேன். தேய்ச்சிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஹிட்டை எடுத்து இந்த டேபிளில் வந்துட்டு அடித்தோம் அப்படின்னா தீ பிடிக்கும். சின்னதாக ஒரு ட்ரிக்கு தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஆர்பிஸ் பால் இருக்கு இல்லையா, அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு நிறைய எடுத்து வச்சிருக்கேன். இது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு அலுமினிய பாத்திரம் வச்சிருக்கீங்களா, இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வச்சு இதை ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன். செம்ம ஹீட்டாக இருக்குது பாத்திரம். இதில் இந்த பாலை போட்டோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றத நீங்களே பாருங்க. சூடாக இருக்க ஒரு எண்ணெய் சட்டியிலே சூடான ஒரு தோசைகளில் தண்ணியில் அப்படி தெளிச்சு விட்டோம் அப்படின்னா ஜம்ப் பண்ணி போகும் பார்த்தீங்களா, அதே தான் இங்கேயும் வந்து நடந்துச்சு. என் கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர். இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பேப்பருக்கு வந்துட்டு பிரிண்ட் அவுட் பண்ண போகிறோம். எந்த பிரிண்ட் அவுட் மிஷின் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக இந்த A4 ஷீட்டில் வந்துட்டு இந்த கேண்டில் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்துட்டு தேய்ச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவில் நம்ம பிரிண்ட் அவுட் பண்ண வரமோ அதுக்கு மேலே வந்துட்டு இப்படி வச்சு அசையாமல் இருக்கிறதுக்காக சின்னதாக வந்து டேப் ரோல் போட்டு வந்து ஒட்டிடலாம். அந்த காயினை எடுத்துகிட்டு ஃபோட்டோ வந்து எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடணும். ஒரு நிமிஷம் வந்துட்டு தேய்ச்சிருப்பேன். இப்போ வந்துட்டு பேப்பரை தூக்கி வந்துட்டு பார்க்கலாம் நம்மளுக்கு பிரிண்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தான் வந்திருக்கு. ஒன்றுமே இல்லாத இந்த பாட்டிலுக்குள்ளே இருந்து ஜீனி எப்படி வர வைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சின்னதாக ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அதில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இருக்கு இல்லையா, மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், அதை வந்துட்டு கொட்டிக்கிட்டேன். அடுத்ததாக ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்ற சொல்யூஷன் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், அதை இந்த பாட்டிலுக்குள்ளார வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை அந்த பாட்டிலுக்குள்ளார வந்துட்டு வைக்கிறேன். சும்மா போல் சின்னதாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கேப் மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு போட்டுடலாம். இப்போது இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா, நம்ம இப்போ பண்ண போகிற எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, 7 டின்னுக்கு மேலே ஒரு 230 வோல்ட் கரண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இதை யாரும் நீங்கள் வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா ரொம்ப வந்துட்டு டேஞ்சரான ஒன்று. பவர் ஆன் பண்ணிட்டேன். என் கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் பீஸ் இருக்குது. இந்த உட்டன் பீஸுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பின் ப்ளக் ஒன்று வச்சுருந்ததில்ல, அதில் இருக்கக்கூடிய 2 பின்னையும் வந்துட்டு இந்த 7 டின்னுக்கு மேலே வந்துட்டு காமிக்கிறோம். அது இடு. ஓ மை காட், என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓட்டை. பிளக் பாயிண்ட் எந்த இடத்துல பட்டுச்சோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைனூட்டாக வந்துட்டு 2 ஓட்டை வந்துருக்கு. கேஸ் லைட் இருந்துச்சுன்னா வந்துட்டு எடுத்துங்க. கார்ட்போர்டில் சின்னதாக வந்து ஒரு பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு இந்த கேஸ் லைட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுடலாம். இதுக்கு அடுத்ததாக என்ன செய்யறேன்னா, சின்னதாக வந்து ஒரு பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேப்பர் வந்துட்டு இந்த பைப்பில் வந்துட்டு சுற்றுறோம். இந்த பேப்பர் பிரிஞ்சாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்துட்டு டேப் போட்டு வந்துட்டு ஒட்டிடுறேன். ஓகே, ஹேண்ட் சானிடைசர் 2 ஸ்ப்ரே இதில் வந்துட்டு மாட்டிக்கலாம். மாட்டிட்டு அடித்தோம் அப்படின்னா இதே நம்ம இப்போ பெரிய பாட்டிலில் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறோம். டிரான்ஸ்பரண்டாக 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். கோல்டு வாட்டர் இருக்குது, ஹாட் வாட்டர் இருக்குது. நான் கலர் லிக்விட் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன், ப்ளூ கலர். இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு கிளாஸில் வந்துட்டு ஊற்றிக்கிறேன். இந்த கலர் லிக்விட் ஊற்றிருக்க கிளாஸில் ஹாட் வாட்டர் வந்துட்டு ஊற்றுறேன். இந்த கிளாஸில் என்ன பண்ணேன்னா கோல்டு வாட்டர் வந்து ஊற்றுறேன். இந்த அட்டையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்துட்டு மேலே வச்சிடறேன். இந்த கிளாஸ் அப்படியே தூக்கிட்டு இதை வந்துட்டு அந்த கோல்டு வாட்டர் கிளாஸுக்கு மேலே வந்துட்டு வைக்கிறோம். இப்போ இந்த பேப்பரை மட்டும் நம்ம வந்து வெளியில் எடுக்கணும். என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்குது. கீழே உள்ள தண்ணியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து மிக்ஸ் ஆக ட்ரை பண்ணுது, ஆனால் வந்துட்டு ஆகலை. இப்போ என் கையில் இருக்கிறது என்னென்னா கால்சியம் கார்பைடு. வெல்டிங் ஷாப்லலாம் கேஸ் வெல்டிங் பண்ணுறதுக்குலாம் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப நேரம் வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பவுடராக தான் வந்துட்டு போகும். சின்ன பீஸாக வந்துட்டு உடச்சி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு அசிட்லின் அப்படின்ற கேஸ் வந்துட்டு நம்மளுக்கு வெளியில் வரும். அதுக்கு மேலே தீக்குச்சை கொளுத்தி வச்சா அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். தீ பிடிச்சி எரியுது. உடச்சி வச்சுருக்க இந்த கால்சியம் கார்பைடு பீஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டிலுக்குள்ளார வந்துட்டு போட்டுக்கிறேன்.
இப்போ இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளார வந்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு மேலே கேப் போட்டு மூடிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு கேஸ் வந்துட்டு பில்டப் ஆகும்னு நினைக்கிறீங்க? வாங்க செக் பண்ணிவிடும். ஒரு பவுல் நிறைய தண்ணி இருக்குது. அடுத்ததாக என் கையில் ஒரு கிளாஸ் டியூப் இருக்குது. இந்த டியூப் உள்ள என்ன பண்ணுறோன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இருக்குல்ல, இதை வந்துட்டு ஒரு 4-5 ஸ்ப்ரே வந்துட்டு உள்ளே அடிக்கிறோம். கேஸ் லைட் வந்துட்டு இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதில் காமிச்சு இதில் வச்சோம் அப்படின்னா தண்ணியை ஃபுல்லாக சக் பண்ணணும். சக் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணலாம். டியூப் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு ஏற மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு யோசிக்கிறப்போ உள்ளார அந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்துட்டு எரியறதுக்கு சரியாக வந்துட்டு ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணுதுன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். அந்த ஆக்சிஜனை இதுக்குள்ளார விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை உள்ள ஸ்ப்ரே பண்ணிட்டு பற்ற வச்சு ஃபுல்லாக ஏறுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணலாம். வாவ்! இப்போ எனக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாத்திரம் இருக்குது. பாத்திரத்துக்குள்ளே ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி இருக்குது. என்ன பண்ணுறேன்னா சின்ன ஒரு பேப்பரை இழுத்துட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே வந்துட்டு காமிக்கிறேன் என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். தீ பிடிச்சி எரியுது. என்ன ரீசன்னா சானிடைசர் வந்துட்டு தண்ணிக்கு மேலே ஊற்றினோம் அப்படின்னா அது மேலே நிற்கும். பற்றி வச்சோம் அப்படின்னா அது வந்து மேலே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். கண்ணுக்கு வந்துட்டு தெரியாது. டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே ப்ளீச்சிங் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் உள்ளே போட்டுக்கிறேன். அடுத்தது என்ன செய்யணும்னா இந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக வந்துட்டு தண்ணியை வந்துட்டு ஃபில் பண்ணுறேன். இந்த வாட்டர் பாட்டில் தான் இன்னமும் நிறைய இடத்துல வந்துட்டு வெளிச்சம் தர ஒரு லைட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு உங்களால் நம்ப முடியுதா? இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம இப்போ வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறோம். அதுக்காக ஒரு கார்ட்போர்டு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் என்ன பண்ணுறோன்னா இந்த வாட்டர் பாட்டில் போகிற அளவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வந்துட்டு இந்த வாட்டர் பாட்டில் வந்துட்டு உள்ளார வந்துட்டு போடுறேன். ஃபுல் பாட்டில் வந்துட்டு போகலை, கொஞ்சமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா சூரிய வெளிச்சம் இந்த தண்ணிக்கு மேலே வந்துட்டு படுது இல்லையா? இப்போ இந்த தண்ணி வந்துட்டு ஒரு பிசம் மாதிரி வந்துட்டு ஒர்க் பண்ணி வெளியில் இருக்க லைட்லாம் வந்துட்டு ரிசீவ் பண்ணி உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். உள்ளார செக் பண்ணலாமா எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். இந்த வாட்டர் பாட்டில் மேலே மூடிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு பாருங்கள். இப்போ வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டேன். இது ஒரு செமையான ஒரு விஷயமா இருக்குல்ல. எதுக்காக அந்த தண்ணி வந்து ப்ளீச்சிங் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வெறுசாக தண்ணியை மட்டும் வச்சோம் அப்படின்னா வெயிலில் பட பாசி பிடிச்சிடும். அதனால் அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிம் ஆகிட்டே வரும். இந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா லிட்டர் ஆஃப் லைட். இந்த மாதிரி தான் வந்துட்டு இன்னமும் நிறைய இடங்களில் லைட்டாக வந்துட்டு இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் வந்துட்டு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ப்ளீச்சிங் பவுடர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு அந்த தண்ணியில் வந்துட்டு பாசியை வந்துட்டு பிடிக்காதான். இந்த மாதிரியும் கூட வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 15ல் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும்